யாரு நம்பினாலும் நம்பலைனாலும் கவலைப்படாத. உன்னை பரலோகம் நம்பும், உன்னை கொண்டு பரலோக கிரியை செய்யும், உனக்காக பரலோக பெரிய காரியங்களை செய்யும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 4வது அதிகாரம், அதனுடைய 1 to 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமல் போனாலும் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயா. நதியின் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாய் மாறும். அல்லேலூயா. வாசித்த வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து போகும்போது இங்கே ஒரு காரியத்தை நம்மால் வாசிக்க முடியும். பல நேரம் இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதி நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிச்சயமானது. அல்லேலூயா. மோசேக்கு நேரா ஒரு அழைப்பு கடந்து வரும் பொழுது அங்கே நடக்கிற ஒரு சம்பாஷணையை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த காலையிலே வாஞ்சியோடு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்கள். நிச்சயம் உங்களுடைய இருதயத்தோடு கர்த்தர் பேசுவார். வசனம் உங்களுக்குள்ளே செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயம் செய்யும். வசனம் கிரியை செய்வதற்கு உங்களுடைய இருதயத்தை சற்றே திறந்து கொடுப்பீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வசனத்தின் மூலம் உண்டாகும் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயை பார்த்து கர்த்தர் சில காரியங்களை சொல்லும் போது அங்கே மோசே முன்வைக்கிற 3 காரியங்களை நாம் அறிந்து கொஞ்ச நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்வோமானால் இதன் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. மோசேயோட ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் ஜனம் உபத்திரவப்படுகிறது, என் ஜனம் அடிமைத்தனத்திற்குள்ளாக நின்று முறையிடுகிறது, என் ஜனத்தினுடைய கூக்குரல் என் செவிகளிலே வந்து எட்டினது, என் ஜனத்திற்காக உன்னை நான் அனுப்புவேன் வா என்று சொன்னபோது அவன் முன்வைக்கிற காரியங்கள் தான் 4வது அதிகாரத்தினுடைய முதல் 9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பின்னே நிறைய வசனங்கள் உண்டு. ஆனால் 9 வசனங்கள் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனங்கள். சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 9 to 12 வரை உள்ள வசனங்களை ஒரு வேகமாய் வாசிக்கலாம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில். இப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து அந்த ஓரேப் என்கிற தேவ பர்வதத்திலே ஆண்டவர் மோசேயோடு பேசின வார்த்தைகள் தான் இவைகள். ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுதும் ஆண்டவருடைய எண்ணம் எதுவா இருந்துச்சு தெரியுமா? ஜனத்தை குறித்தே இருந்தது. தேவனுடைய எண்ணம், தேவனுடைய பாரம் எது தெரியுமா? எப்படியாகிலும் ஜனம் மீட்கப்பட வேண்டும், எப்படியாகிலும் ஜனம் விடுதலை அடைய வேண்டும், பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஜனம் விடுதலையாக வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக, முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக, ஞாபகம் உள்ளவராக, நீதி செய்கிறவராக ஆண்டவர் இறங்கி கூக்குரலை
வார்த்தைகளை கேட்டு மோசையோடு அங்கலாய்க்கிறார். மோசையோடு நம்ம ஒரு மனிதனோடு ஒரு காரியத்தை சொல்லி செய்யலைன்னா அந்த மனுஷனை விட்டுட்டு ஒதுங்கிடுவோம் இல்லையா? ஒரு மனுஷன்ட்ட ஒரு பிள்ளைகளே பாருங்களேன், பிள்ளைகள்கிட்ட சில நேரம் சொல்லி செய்யலைன்னா அடுத்து பேசாம அமைதியா இருந்துரும். செய்யலையா போ. அல்லேலூயா. சில நேரம் அப்படிதான் நம்ம குணம், அதுதான் இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி செய்யல அப்படின்னா என்ன வந்துடும்? நமக்கு கோபம் வந்துடும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? அதுக்கப்புறம் அந்த வேலையை அவங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டு வேற ஆளுக்கு என்ன பண்ணிடுவோம்? கொடுத்துருவோம். ஆமா ஆமா, புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் 430 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிற தன் ஜனத்திற்காக ஆண்டவர் மோசையோடு இங்கே போராடுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மோசையோடு ஆண்டவர் போராடுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கும் போது அங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க. தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவனிடத்திற்கு அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று என்னிடத்தில் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அதனால பல நேரம் நம்ம ஆண்டவர் பேசுறதை விட்டுட்டு மனுஷன் சொல்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். பார்த்திருக்கீங்களா? பல நேரம் என் பிள்ளைகள் இடத்துல நான் சொல்லியிருப்பேன், முதல்ல உன்னிடத்துல பேசுறது யாருன்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. முதல்ல உன்னிடத்துல பேசுறது யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு உயர்ந்த ஒரு நபர் நம்ம இடத்துல பேசிட்டு இருக்கிறார். ஒரு மேலான ஒரு தகப்பன் நம்ம இடத்துல பேசிட்டு இருக்கிறார். ஒரு மேலான தகப்பன் நம்ம இடத்துல பேசிட்டு இருக்கும் போது நாம எதை முதன்மையா வைக்கிறோம்? எதை முதன்மையா வைக்கிறோம்? மனுஷனுடைய வார்த்தைகளை முதன்மையா வைக்கிறோம். பல நேரம் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, பல நேரம் ஆண்டவர் நம்மளோடு போராடும் போது, அங்கலாய்க்கும் போது நாம எதை முதன்மையாக வைக்கிறோம் என்றால், மனுஷன் என்ன சொல்லுவான், மனுஷன் என்ன சொல்லுவான், இவர்கள் என்ன சொல்லுவார்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிற காரியத்தையே தேவனுக்கு முன்பதாக வைக்கிறோம். தேவன் என்னோடு பேசும்போது நான் முன்னே வைப்பது மனிதனுடைய வார்த்தைகளை அல்ல, என்கிட்ட பேசுறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. என்கிட்ட பேசுறவர் சர்வ வல்லமை உள்ளவர். மோசே சொன்னா அவர்கள் என்னை நம்பார்கள். பேசுறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தின் மூலமாக, அதிசயமான ஒரு விஷயம் மூலமாக கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா மோசேயோடு பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப பேசுற இடம் எது தெரியுமா? அக்கினியின் நடுவே நின்று கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. மோசேயோட முச்செடியில எரிகிற அந்த அக்கினியின் நடுவே நின்று கர்த்தர் மோசேயிட்ட பேசுறாரு. இப்ப நான் உன்னை என் ஜனத்தை மீட்கும்படியாக எகிப்தினிடத்துல அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே மோசே சொல்றான், அவன் உங்க பேர் என்னன்னு கேட்பான். சின்ன பிள்ளை மாதிரி பாருங்க, சில நேரம் அப்படித்தானே, சின்ன பிள்ளை மாதிரி. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம் தெரியுமா? சின்ன பிள்ளைய போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைங்க, இல்ல, நீங்களும் நான் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டியது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்காய் நிற்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. நமக்கு முன்னே சாட்சிகள் பல நிற்கிறது. அதனாலதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்க. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு ஓட வேண்டிய நாம அவன் அடிச்சுட்டான் இவன் அடிச்சுட்டான்னு குறை சொல்லுகிற நபர்களா இருந்து விடக்கூடாது. சத்தியத்துக்காக நில்லுங்க. திரும்ப சொல்றேன், சத்தியத்துக்காக நில்லுங்க. சத்தியம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் உங்களை வழி நடத்தும். ஏன் அப்படின்னா, நீங்க சத்தியத்துக்காக எப்ப நிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப கண்ட்ரோல் எல்லாம் யாருகிட்ட போயிருதுன்னா கர்த்தர்கிட்ட போயிருது. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட போயிருது. கர்த்தர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும் போது உங்க மேல இருந்து ஒரு தலைமுடி ஒன்னும் உதிராது. அதை புரிஞ்சுக்கிங்க. ஒன்னும் விழாது. தலைமுடியில ஒன்று சேதப்படாது. புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் மோசையோடு பேசும்போது மோசே அங்க முன்வைக்கிற 3 காரியம். என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, என்ன நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் எனக்கு தரிசனமாகலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? உதாசீனப்படுத்துவாங்க. உதாசீனப்படுத்துவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை பல நேரம் சந்தேகிக்கிற நிலைக்கு பிசாசு கொண்டு போவான். மற்றவர்கள் சந்தேகிக்கணும் அவசியம் இல்லை. நானே என்ன பல நேரம் சந்தேகிக்கலாம். ஆண்டவர் உண்மையிலே என்கிட்ட தான் பேசினாரா? அல்லேலூயா. யார்கிட்ட கர்த்தர் பேசுவார் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட பேசுவார்? முன் குறிக்கப்பட்டவன்கிட்ட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிட்ட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆமா, தான் நேசிக்கிற பிள்ளைகளிடத்துல கர்த்தர் பேசுவார். அதுல மாற்றமே இல்லை. கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலம் பேசுவாரு.
ஊழியக்காரன் மூலமா பேசுவாரு, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவாரு. சில நேரம் பார்த்திருக்கீங்களா, சின்ன குழந்தைங்களை வச்சும் பேசுவார். அல்லேலூயா. சூழ்நிலையை வச்சும் பேசுவார். அல்லேலூயா. சில காட்சிகளை நாம் பார்க்கிற சில காட்சிகளை வச்சு பேசுவார். அல்லேலூயா. பல விதத்தில் ஆண்டவர் பேசுவார். ஆனால் பேசுகிறவர் கர்த்தர் தானா என்பதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? நீ வசனத்துல நிக்கிற அப்படின்னா நிச்சயம் அடையாளம் கண்டுகொள்ள. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை யார் தரித்துக் கொள்வானா? ஒளியின் தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாமே தப்பா தான் அந்த வசனத்தை புரிஞ்சிருக்கிறோம். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு. புரியுதா? ஏன் வேஷத்தை இன்னொருத்தன் அவன் கார்த்தி ஆயிட முடியுமா? என்ன போல ஒருத்தன் வேஷம் தரிச்சுட்டு வந்தா கார்த்தி ஆயிட முடியுமா? இல்ல. உங்களை போல ஒருத்தன் வேஷம் தரிச்சுட்டு வந்தா கார்த்தி உங்களை மாதிரி ஆயிட முடியுமா? வேஷம் வேணா உங்களை மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரிஜினல் யாரு? எப்பவுமே ஜெராக்ஸுக்கு மதிப்பு இருக்காது, ஒரிஜினலுக்கு தான். அந்த ஒரிஜினல் யார்? ஒளியின் தூதன்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆனா அவர்தான் ஒளியா இருக்கிறார் உலகத்துல. அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை யார் தரிச்சுட்டு வருவா? அந்த வசனத்தை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஒளியின் தூதன் பிசாசு இல்ல, ஒளியின் தூதன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் ஒளியிலே வாசம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர்தான் ஒளியிலே சஞ்சரிக்கிறவர். அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சில நேரம் பிசாசு தரித்துட்டு வந்து சொல்லுவான், நான் தான் இயேசு. ஆண்டவர் சொன்னார்ல, இதோ இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற கூட்டம் வரும். நம்பாத, நம்பாத. அல்லேலூயா. அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உன்னோடு பேசுகிறது நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீ சத்தியத்தின்படி வாழ்ந்தால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேவனுக்காக உன் வாழ்க்கை போயிட்டே இருக்குன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தம்மை நோக்கி பார்க்கிற ஒருத்தரையும் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்காக என் ஜனத்திற்காக ஒன்ன அனுப்புறப்பா, வா கொஞ்சம் அப்படின்றாரு. வா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், அவன் என்ன நம்ப மாட்டான் ஆண்டவரே, என்ன நம்ப மாட்டான். அல்லேலூயா. ஏன் நம்ப மாட்டான்? 430 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைன்ற ஒரு விஷயத்தை ஈஸியா சொன்னா எப்படி நம்புவான்ற அந்த உணர்வு யாருக்குள்ள இருந்துச்சு? இவன் ஒரு ராஜா இல்ல, இவன் இப்ப யாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனம் எப்படிதான் எதிர்பார்த்துச்சு தெரியுமா? ராஜாவா எதிர்பார்த்து. அவர் எப்படி வந்தாரு? தாழ்மையின் ரூபம் எடுத்து தன்னை சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. அல்லேலூயா. சாதாரண ஒரு நபராக வந்தார். அல்லேலூயா. ஒன்ன புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய எண்ணம். ஏன் இஸ்ரவேல் ஜனம் என்ன நம்பாதுன்னு மோசே சொன்னதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா? இவன் இப்பொழுது மேய்ப்பன், அரசன் அல்ல. இப்பொழுது இவன் மேய்ப்பன். ஒரு ஆள் வந்து சொல்லும் போது எப்படி நம்புவான்? அவனுக்குள்ள இருந்த ஓட்டம் எப்படி நம்புவான்? சில நேரம் நாமளும் அப்படிதான் நினைக்கிறோம். கர்த்தர் நம்ம கிட்ட சொன்னார்னா அது நடக்கும். கர்த்தர் நம்ம கிட்ட சொன்னார்னா அது நடக்கும். நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நான் பார்க்க கூடாது. பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குதோ அப்படிதான் பார்க்கணும். பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குதோ அதை தான் பார்க்கணும். பரலோகத்தின் சித்தத்தை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும். மோசே யாரை பார்த்தா? மனுஷனை பார்த்தா. பரலோகம் எதை பார்த்துச்சு தெரியுமா? பரலோகம் எதை பார்த்துச்சு தெரியுமா? மோசையை பார்த்துச்சு. எப்ப நான் சொல்றது செய்யி. அல்லேலூயா. நான் சொல்றது செய்யி. நீ ஏன் மனுஷனை பார்க்கிற? உன்கிட்ட கர்த்தர் சொன்னது கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ ஏன் மனுஷனை பார்க்கணும்? மனுஷனை பார்த்தீங்கன்னா நிறைவேறாது. உன்கிட்ட சொன்ன கர்த்தரை பார்த்தீங்கன்னா நிறைவேறும். அல்லேலூயா. ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்வார். அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னார்னா செய்து முடிச்சிட்டு தான் உறங்குவார். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறதுக்கு இவரை போல ஒரு தேவன் எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் இல்ல, ஈசாக்கு இல்ல, யாக்கோபு இல்ல, ஆனா அவங்களுக்கு சொன்ன வார்த்தையை 430 வருஷம் கழிச்சு ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஆராதிக்கிறோம் தெரியுமா? இப்ப தலைமுறைகளுக்கும் அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். இன்று வரையிலும் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா விசுவாசத்தோடு நில்லுங்க. விசுவாசத்தோடு நில்லுங்க, விட்டுறாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யாம அவர் உறங்கவே மாட்டாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யாம அவர் தூங்கவே மாட்டாரு.
பரலோகம் ரெஸ்டே எடுக்காது, பரலோகத்துக்கு ரெஸ்டே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? 800 கோடி பிள்ளைகள்ல எத்தனையோ கோடி பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இவரே அல்லாமல் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி. அப்ப உங்களுக்காக எனக்காகவும் கிரியை செய்கிறதுக்கு பரலோகம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுமே தவிர அது சோர்ந்து போய் தூங்கி போய் கிடக்காது. ஏன்னா பரலோகத்தின் பலன் வேறு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை உலகம் நம்பாம இருக்கலாம், உன்னை உன் உறவினர்கள் நம்பாம இருக்கலாம், உன்னை உன் பிள்ளைகள் நம்பாம இருக்கலாம், உன்னை அநேகர் நம்பாமல் போகலாம். உன்னை யாரு நம்பினாலும் நம்பலைனாலும் கவலைப்படாத. உன்னை பரலோகம் நம்பும், உன்னை கொண்டு பரலோகம் கிரியை செய்யும், உனக்காக பரலோகம் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. உன்னை புரிஞ்சுக்கிங்க. இவன் நினைச்சா என் ஜனம் என்ன நம்பாதாண்டவரே, என் ஜனம் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காதாண்டவரே, என் ஜனம் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம காரியத்தை சொல்றது மாத்திரம் இல்லை, இவன் பொய் சொல்றான்னு சொல்லும். தரிசனம் ஆகல அப்படின்னு தரிசனம் ஆனான்னு வந்து என்கிட்ட பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லும். கவலைப்படாத, உன் கூட பரலோகம் பேசிட்டு இருக்கு. உன் குடும்பம் உன்னை நம்பலையா? கவலைப்படாத, உன் கூட பரலோகம் பேசிட்டு இருக்கு. உன் சொந்த பந்தங்கள் உன்னை நம்பலையா? கவலைப்படாத, உன் கூட பரலோகம் பேசிட்டு இருக்கு. உன் உற்றார் உறவினர் உன் கணவர் உன்னை நம்பலையா? கவலைப்படாத, உன் கூட பரலோகம் பேசிட்டு இருக்கு. உன் பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உன்னோட நெருங்கினவர்களா இருக்கட்டும், யாரும் உன்னை நம்பலைனாலும் கவலைப்படாத, உன்னோடு பரலோகம் பேசிக்கொண்டு இருக்கிறது. உன்னோடு பரலோகம் பேசிக்கொண்டு இருக்கும் போது நீ அதை தலை கவிழ்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஏற்றுக்கொள். கர்த்தர் உனக்காக காரியங்களை செய்வார். பாருங்க, யாரு நம்பலையோ அந்த ஜனம் இன்னை வரைக்கும் பேசிட்டு இருக்கு. எங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்த மோசேயை காட்டிலும் நீ பெரியவனா யார்கிட்ட சொல்லிச்சு? இயேசுகிட்டே வந்து சொல்லிச்சு. அல்லேலூயா. அழைத்தவர்கிட்டே திரும்ப அதே ரிப்பீட்டடா மோசையை கொண்டு வந்து நிறுத்துது. மோசே சொன்னா இந்த ஜனம் என்னை நம்பாது. அதே ஆண்டவர்கிட்ட அந்த முச்செடியில தோன்றின அந்த தூதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இப்ப மோசே சொல்றாரு, இந்த ஜனம் என்ன நம்ப மாட்டாங்கப்பா, இந்த ஜனம் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காது, இந்த ஜனம் நான் கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகலேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு எல்லாம் அன்னைக்கே ஆண்டவர் பதில் கொடுத்தார். இந்த ஜனம் என்ன நம்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஜனம் தான் மோசையை நம்புச்சு. அல்லேலூயா. மோசையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எகிப்தை விட்டு புறப்பட்டுச்சு. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த ஜனம் எனக்கு செவி கொடுக்காதுன்னு மோசே சொன்னான் இல்லையா, அந்த மோசையுடைய வார்த்தைக்கு தான் இஸ்ரவேல் ஜனம் செவி கொடுத்துச்சு. அல்லேலூயா. ஒவ்வொரு மோசே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இஸ்ரவேல் ஜனம் செவி கொடுத்துச்சு. இந்த ஜனம் கர்த்தருக்கு தரிசனம் ஆகலைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சீனாய் மலையில 40 நாள் கூடயே வச்சுக்கிட்டாரு. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கண்களுக்கு முன்பதாக பிரதிச்சயமா மோசேக்கு மட்டும் கர்த்தர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இவன் எதையெல்லாம் சொன்னாலும் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். இவன் எதையெல்லாம் நெகட்டிவா சொன்னானோ அதை எல்லாம் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாகவே பாசிட்டிவா கர்த்தர் நிறைவேற்றினார். இப்ப முச்செடியின் நடுவில் இருந்து பேசின கர்த்தர்ட்ட அவன் சொன்னல, இந்த ஜனம் என்ன நம்பாது, இந்த ஜனம் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காது, இந்த ஜனம் என்ன கர்த்தர் தரிசனமாகலன்னு சொல்லும் அப்படின்னு சொன்ன அந்த மோசைய இப்ப அந்த முச்செடியில தோன்றின இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்லுது, மோசையை காட்டிலும் நீங்க பெரியவனா? அல்லேலூயா. மோசையை காட்டிலும் பெரியவரோ? யார்கிட்ட? மோசைகிட்ட பேசினவர்கிட்டயே சொல்லுது. எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிற பாருங்க. அல்லேலூயா. உன்னை நம்பாத ஜனத்தையே உன் பேரை கர்த்தர்கிட்டயே சொல்ல வைக்கும். அல்லேலூயா. எந்த ஜனம் உன்னை நம்பலையோ அந்த ஜனத்துக்கு மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த ஜனம் உன்னை நிராகரிக்குதோ, எந்த ஜனம் உன்னை ஒதுக்குதோ, எந்த நபர் உன்னை புறந்தள்ளுறாங்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்துவார். அல்லேலூயா. உன்னை புரிஞ்சுக்கணும், உன் கூட யார் பேசினார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா நீ எப்பொழுது நம்பி ஜீவிக்கிறாயோ அப்பொழுது பரலோகம் உனக்காக, உன்னுடைய நாமத்திற்காக, உன்னுடைய சந்ததிக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக இறங்கி கிரியை செய்யும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக நின்னு பாரு. அதனாலதான் சொல்றேன், பல நேரம் அடிச்சு சொல்றேன், பல நேரம் கெஞ்சி சொல்றேன், பல நேரம் போராடி சொல்றேன், ஒன்னே ஒண்ணுதான், நீ கர்த்தருக்காக நில்லு, கர்த்தர் உனக்காக நிற்பார். அல்லேலூயா. தாமதமா வராதீங்க, கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தரோட இணைஞ்சு நில்லுங்க. பல நேரம் கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கும் சொல்லும் போது கஷ்டம் தான், உங்களை வேதனைப்படுத்துறது எனக்கும் கஷ்டம் தானே, அதனால கஷ்டம் தான். ஆனா ஒன்னு ஏன் சொல்றேன்னா, என் பிள்ளைகள் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும்.
வேண்டும் என்கிறதுல ஆமென் அந்த வைராக்கியத்தோடு ஆமென் என் தலை சாஞ்சாலும் எனக்கு பின்னே வருகிற ஒரு சந்ததி கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் கர்த்தருக்காய் நிற்கிற ஒரு பலமுள்ள சந்ததி ஆமென் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் போராடுகிற ஒரு சந்ததியை எழுப்பி விட்டு போகணும் அப்படின்றது ஒரு ஆசை. அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, யாரு நம்பலைனாலும் பரவாயில்ல, பரலோகம் உங்களை நம்புது. யாரு நம்பலைனாலும் பரவாயில்ல, பரலோகம் உன்னை நம்பும் போது பரலோகத்தை நம்பி நிக்கிறிய செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது அவ்வளவு அழகா. அங்க பாருங்க, ஆண்டவர் கெஞ்சுறார், மோசே வா, மோசே வா, கம், நீ எனக்காக வேலை செய்யணும். நீங்களும் நானும் கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டியவர்கள். எப்படி மோசையோடு கர்த்தர் அங்கலாய்க்கிறாரோ அப்படிதான் உங்களோட என்னுடைய அங்கலாய்க்கிறேன். சில நேரம் இரவுல நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு ஜெபியே அப்படின்னு ஒரு உணர்வு வரும். ஜெபிக்கணும், ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆவியானவர் நமக்கு முன்னாடி ஒரு டேபிள்ல போட்டு உட்காந்து இதை செய்யணும் ஒரு லிஸ்ட் எழுதி நம்ம கையில கொடுத்தா அது கர்த்தர் பேசுனதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இல்லை. இருதயத்தோடு அங்கலாய்க்கிற சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் கர்த்தர் பேசுறது தான். அல்லேலூயா. சில நேரம் நீ தூக்கம் வராம புரண்டு எந்திரிச்சு நிற்கும் போது ஆவியானவர் உள்ளத்துல பேசுவார், கொஞ்சம் ஜெபம் பண்ண. நீ என்ன ஜெபம் பண்றன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ ஜெபிக்க உட்காந்துட்டா உன் இருதயம் உடஞ்சி ஊத்தும் பாருங்க, கண்ணீரால் அந்த ஜெபம் ஓடும். ஏன்னா அதுதான் ஆண்டவர் அங்கலாய்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கலா. அப்ப கூட நம்ம என்ன காரணம் சொல்ல தெரியுமா? கொஞ்சம் டயர்டா இருக்கு ஆண்டவர், பலவீனமா இருக்கு, எந்திரிக்க முடியல, தூக்கம். இந்த டைம்ல எந்திரிச்சு இப்படி ஜெபிக்கிறது மோசே சொன்னது மாதிரி இல்லையா? பரலோகம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குங்க. பரலோகத்தின் சத்தத்துக்கு நீங்க எப்ப செவி கொடுக்குறீங்களோ அப்ப அது அற்புதமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க மோசே, ஏகப்பட்ட கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் சொல்றாரு. எவ்வளவு ஒரு சிறுபிள்ளையை போல எல்லாவற்றுக்கும் பொறுமையா ஆண்டவர் பதில் சொல்றாரு. இப்ப இதை செய், முந்தின அடையாளத்துல நம்மளே பாருங்க 3 சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் சர்ப்பத்தை ஆண்டவர் உன் கையில இருக்குது என்ன அப்படின்னு கேட்கிறார். கோல் இருக்கு ஆண்டவரே, அப்படிதானே இருக்கு. வசனம் வாசிங்க, வாசிக்கலாம். 4வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். என்ன என்றார்? ஒரு கோல் என்றார். என்ன என்றார்? கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். நீ தரையில போன. அவன் அதை சொன்னேல, மோசே ஆண்டவருக்கு முன்னாடி வச்சது 3. என்ன நம்ப மாட்டாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, என் கர்த்தர் எனக்கு தரிசனமாகலைன்னு சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், உன் கையில என்னப்பா இருக்கு? உன் கையில ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு ஆண்டவர். உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. உடனே சொல்றாரு ஆண்டவர், அதை கீழே போடுப்பா, தரையில போடு அப்படின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தரையில போடு அப்படின்னாரு. தரையில போட்டோன்னே என்ன ஆகுது? சர்ப்பம் ஆயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பாம்பை கண்டா படையே அஞ்சும். சர்ப்பமான உடனே மோசே ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஆண்டவர் அதனுடைய வாழைப்பிடி, அவன் விலகி ஓடுறான். தனி மனிதன் தான், அவன் யுத்த வீரன் தான். ஏன் சர்ப்பத்தை பார்த்து விலகி ஓடணும்? புரியுதா? விலகி ஓடனோடனே ஆண்டவர் சொல்ற அதனுடைய வாழைப்பிடி. நான் பல நேரம் யோசிச்சிருக்கேன், ஏன் தலையை பிடிக்க சொல்லல? வாழை பிடிச்சா வேகமா வந்து பாம்பை வாழை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வாழை பிடிக்கிறதுனா கவனமா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் பாம்பை வேகமா வாழை பிடிச்சோம்னா அது வேகமா பெண்டாய் வந்து கொத்தும். ஏன் ஆண்டவர் மோசேட்ட பார்த்து அதனுடைய வாழை பிடினாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தலையை பிடிக்கிறதுக்கும் தலையை நசுக்கிறதுக்கும் ஒருத்தர் பின்னாடி வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கல? மோசே கொடுக்கறனால மோசே வாழை பிடிச்ச உடனே அது என்னவா மாறிடுச்சு? கோலா மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி வாசிக்கலாம். உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையில் கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவன் நீயா நானா இருந்தா அந்த கோலை பிடிப்போமா? ஆண்டவரே, அது பாம்பு, அது சர்ப்பம், அதை எப்படி பிடிக்க முடியும்? அது கடிச்சு வச்சிருமே. ஏன்னா இவ்வளவு தூரம் பேசினவன் அதையும் பேசுவான்ல. நாமளும் பல நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் கர்த்தர்ட்ட என்ன பண்ணுவோம்? ஆர்கியூமெண்ட். இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? இது எப்படி? ஏன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணா ஒரு ஆள் புதிய ஏற்பாடுல இருக்காருல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுமா? யார் தெரியுமா? பிலிப்பு. இவ்வளவு ஜனத்துக்கு இது எப்படி பத்தும்? அந்திரே அடுத்து வர்றாரு, அவர் பங்குக்கு. இவ்வளவு ஜனத்துக்கு எப்படி பத்தும்? எல்லாத்தையும் பார்த்து அப்படி மைல்டா ஒரு ஸ்மைல கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா,
5000 பேருக்கு அது உணவா மாறிச்சு. அல்லேலூயா. ஆர்கியூமெண்ட் பண்ற ஆளெல்லாம் ஆண்டவர் அப்படியே சிரிச்சு ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருப்பார். நீ ஆர்கியூமெண்ட் பண்ணாத ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாது. இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும் கேட்காத ஆண்டவர்கிட்ட. ஏன்னா ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அது நடக்கும். காற்றை பார்த்து அமைதலா இருந்தார்னா, கடலை பார்த்து கொந்தளிக்காதன்னு சொன்னார்னா அது நடக்கும். ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மோசேட்ட ஆண்டவர் சொன்ன, அவன் சொல்லல. உடனே என்ன பண்ணிட்டான் வாழை பிடிச்சிட்டான். உடனே அது சர்ப்பமாயிற்று. வாசிக்கலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். உன்னை யாரு நம்பலையோ, உன்னை எந்த ஜனம் நம்பலையோ, உன்னை எவர்கள் நம்பவில்லையோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னையவே அடையாளமாய் மாற்றுவார். புரிஞ்சுக்கணும். நீ நானும் அடையாளமா கர்த்தர் மாற்றுவார். யார் என்னை நம்பலையோ அவர்கள் மத்தியில் என்னையவே கர்த்தர் அடையாளமா மாத்திடுவார். வேற ஒரு அடையாளம் தேவையில்லை. மோசேக்கு ஒரு கோல் தேவைப்பட்டுச்சு, எனக்கும் உனக்கும் கோல் தேவைப்படாது. கர்த்தர் என்னையும் உன்னையும் அடையாளமாவே மாத்திட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என்னையும் உன்னையும் ஆண்டவர் கர்த்தர் அடையாளமாவே மாத்திட்டாரு. அதனால நாம பயப்படணும் அவசியம் இல்லை. ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அடையாளத்தையும் நம்பலையா, அடுத்து இன்னொன்னு சொல்றேன். 2 எவ்வளவு பாருங்க. இதுவே பிரமிப்பா இருக்கும். கோல் சர்ப்பமாகிறதே பிரமிப்பா இருக்கும். இந்த அடையாளத்தை கண்டு நம்பாம போகலாம் ஒருவேளை இந்த ஜனம். ஆனா இன்னொரு அடையாளம் தரேன். என்ன சொல்றாரு வாசிக்கலாம். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு. அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டமா இருக்கு. பாருங்க, ஒரு குஷ்டரோகம் அவன் கைக்குள்ள வருது. அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய அந்த உடைக்குள்ள அந்த ட்ரெஸ்ல அவனுடைய கையை மறைத்து வைத்து எடுக்கும் பொழுது அது வெண்குஷ்டம் போல இருந்தது. மறுபடியும் அதை வைத்து எடுக்கும் போது அந்த குஷ்டரோகம் அப்படியே காணாம போயிடுச்சு. அல்லேலூயா. மறுக்கை சதையை போல மாறினது என்று வேதத்துல வாசிக்கிறேன். இந்த அடையாளத்தை கண்டு நம்பலைன்னா இந்த 2வது அடையாளத்துக்கு உனக்கு செவி கொடுப்பாங்க. வாசிக்கலாமா 8வது வசனத்தை வாசிக்கலாமா. அப்பொழுது அவர் அடையாளத்தை அவர்கள் கண்டு நம்பாமல் உனக்கு செவி கொடாமலும் போனால் அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு தரிசனம் ஆகலைன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அடையாளம் தரிசனம் ஆகுவதற்கான அடையாளம். அல்லேலூயா. ஆமா, கோல் சர்ப்பமா மாறுறது எதுக்குரிய அடையாளம் தெரியுமா? கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகலைன்னு எவனாவது சொன்னான்னா அதுக்குரிய அடையாளம் தான் இது அப்படின்றார். அல்லேலூயா. 2வது அடையாளம் சொல்றாரு, அந்த குஷ்டரோகம் மாறி அந்த அற்புதத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை நம்பாம செவி கொடாம இருக்கிற ஜனத்துக்கு இந்த அடையாளம் 2வது அடையாளம். அல்லேலூயா. 3வது ஒரு அடையாளத்தை சொல்றார். 2 அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் என்ன நடக்கும்? அடுத்து தண்ணீரை, நதியில் இருக்கிற தண்ணீர் எடுத்து அது என்னவா மாறிடும்? பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் கர்த்தர் உனக்காக செய்வார். அல்லேலூயா. யார் உன்னை நம்பலையோ, யார் உன்னை ஒதுக்குறாங்களோ, யார் உன்னை நிராகரிக்கிறாங்களோ, யார் உன்னை புறந்தள்ளுறாங்களோ அவங்க மத்தியில யாருக்குமே செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உனக்காக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாருக்குமே செய்யாத அதிசயத்தை கர்த்தர் உனக்காக செய்வார். ஏன்னா நீ ஸ்பெஷல், ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஏன்னா நீ ஆண்டவருக்கு உரியவன், ஏன்னா நீ ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட ஆள். உனக்காக பரலோகம் கிரியை செய்கிறதற்காக ஒரு நாள் வெட்கப்படவே படாது. அல்லேலூயா. ஒன்ன புரிஞ்சுக்கணும். நம்பிக்கையின்மைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீ நானும் போயிடவே கூடாது. உலகம் என்ன நம்பாம போகலாம், நானும் நீயும் கர்த்தரை நம்பாம மட்டும் இருந்துடவே கூடாது. அல்லேலூயா. ஆர்கியூ பண்றதுக்கு என்ன ரீசன்? மோசே ஆர்கியூ பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். இது வரைக்கும் ஆண்டவர் செஞ்சதை அவன் பார்க்கல. இது வரைக்கும் ஆண்டவர் செஞ்சதை நாம இது வரைக்கும் வெளியரங்கமான அற்புதத்தை பார்த்திருக்கோமா? பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? சீக்கிரத்தில் நம்முடைய சபையில கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. வெளியரங்கமான அற்புதத்தை இவன் பார்க்காதனால இவனுக்கு ஒரு பயம். ஆனா அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? செஞ்சுட்டு இருக்காரு. கோல் என்னவா மாறுது? சர்ப்பமா மாறுது. கை நல்லா இருந்த கை குஷ்டமா மாறி திரும்ப என்னவா மாறுது? சுகம். என்ன ஏன் அது குஷ்டத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ண? நல்லா புரிஞ்சுங்க. குஷ்ட வியாதி ஒரு நாள் என்ன பண்ணாது? குஷ்டரோகம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அது தீட்டு. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அது தீட்டு. அவனுடைய கரமா அது ஆண்டவர் மாத்தினா அது ஒரு அற்புதமா நிகழ்ந்தது.
அதை கண்டும் என்ன பண்ணுவாங்க, உன்னை நம்புவாங்க. ஒருவேளை நம்மளினாலும் மூணாவது அடையாளமும் தரேன்பா. ஆண்டவர் எவ்வளவு இறங்கிட்டார் பாருங்க, எவ்வளவு இறங்கிட்டார் பாருங்க. மூணாவது அடையாளமும் தரேன். ஏன்னா 2-3 சாட்சிகளினாலே உறுதிப்படும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உனக்காக கிரியை செய்து கொண்டே இருப்பார், உனக்காக கிரியை செய்து கொண்டே இருப்பார். 1 அல்ல 2 அல்ல 3 முறைக்கு மேலாக எத்தனை முறை வேண்டுமானாலும் உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார், உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். சோர்ந்து போகாத, கர்த்தரிடத்தில் ஆர்கியூ பண்ணாத, உனக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். பரலோகம் உனக்காக கிரியை செய்வதற்கு சோர்ந்தே போகாது, சோர்ந்தே போகாது. திரும்ப திரும்ப சொல்றேன், பரலோகம் உனக்காக வேலை செய்யறதுக்கு சோர்ந்தே போகாது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்து எங்க போயிருவேன், உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? 16வது மார்க்கு 16வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 16வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் தங்களுக்கு காணப்பட்டார் என்றும் யாரு 3 வருஷம் கூட இருந்த சீசர்கள் இப்ப யார நம்பல? இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்றத நம்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என்ன ஒரு எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் நமக்கும் சில நேரம் இந்த அவநம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். அவிசுவாசம் சொல்லுவோம். இந்த அவிசுவாசம் நமக்குள்ள என்ன கொண்டு வந்துடும்னா, பெரிய தோல்வியை கொண்டு வந்துடும், பெரிய பேக் ஸ்லைடிங்கை கொண்டு வந்துடும், பெரிய பின்மாற்றத்தை கொண்டு வந்துடும். நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன்னு சொன்னாரு. மோசே சொன்ன மாதிரி தான். மோசே இவங்க என்ன நம்ப மாட்டாங்க. இங்க சொல்றாங்க, இந்த ஸ்திரீகள் போய் சீசர்கள்ட்ட சொன்னோடனே சீசர்கள் யாரை நம்பலையா? ஸ்திரீகளை நம்பலையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார்ன்றது இவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணல, அந்த நினைவு வரல. தொடர்ந்து வாசிக்கும் போது, அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு எம்மாவூர் சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அடுத்து எம்மாவூர் சீசர்களுக்கு காட்சி கொடுத்து தரிசனமாகிறாரு. தரிசனமானது அவங்களும் வந்து சொல்றாங்க, எப்பா நாங்க இயேசுவை தரிசித்தோம். சீசர்கள் என்ன பண்றாங்க? அப்பயும் அவர்களை நம்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். பாத்தீங்களா? ஒரு ஆள்கிட்ட தான் ஆமீன் வந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு இன்னும் ஜீவிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு இன்னும் எப்படிதான் இருக்கு இல்லையா? நம்ம உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஆர்ப்பரிச்சிருக்கணும். ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஏன்னா எங்க 2 பேர் 3 பேர் கூடி செபிக்கிறார்கள், அவர் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. எப்பவுமே இருக்கிறார். எப்பவுமே நீ கூட ஆரம்பிச்சிட்டனால அங்க இருக்கிறேன்ட்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம மத்தியில இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுதலின் ஜீவனும் வல்லமையும் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கூட இருந்த சீஷர்கள் யாரை நம்பல? உயிர்த்தெழுதல பார்த்துட்டு வந்த ஸ்திரீகளை நம்பல. தங்களுக்கு தரிசனமான அந்த சீசர்கள் சொன்ன 2 பேர் சொன்ன அந்த சாட்சியை அவர்கள் நம்பல. உடனே 3வது ஆண்டவர் என்ன பண்ணார்? இவங்க நம்பலன்னா அவ்வளவுதான் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போகல. 3வது அவர்கள் கூடி இருந்த அறைக்குள்ளே கர்த்தர் தரிசனமானார். அல்லேலூயா. நீ நம்புற வரையிலும் உலகம் ஒன்ன நம்பலைனாலும் சரி, நீ இயேசுவை நம்பலைனாலும் சரி, உனக்காக பரலோக கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இவர்கள் நம்பும்படியாக பரலோகம் என்ன பண்ணுச்சுன்னா இயேசுவை மறுபடியும் வெளிப்படுத்துச்சு. அவர்கள் கூடி இருந்த, மறுபடியும் வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிக்கலாமா? கூடி இருந்த அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தியில் 11 பேரும் போஜன பந்தி இருக்கிற வேளையில் அவர்களுக்கு அவர் தரிசனமானார். உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். 3 விஷயம். ஒன்னு அவிசுவாசம், இன்னொன்னு இருதய கடினம், இன்னொன்னு நம்பாமல் போனது. அல்லேலூயா. நம்பாமல் போனது, அவிசுவாசம், இருதய கடினம். இந்த 3 நமக்குள்ள வந்துடவே கூடாது. 3 நமக்குள்ள. பல நேரம் ஆண்டவர் உங்களுக்காக ஏதாவது செய்வாருங்க, நம்ம போராடி தானே ஆகணும். இல்லை, உனக்காக கர்த்தர் போராடுவார், உனக்காக பரலோகம் போராடும், உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார், உனக்காக காரியங்களை கர்த்தர் செய்வார், உனக்காக காரியங்களை பரலோகம் எல்லாவற்றையும் செஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அவிசுவாசமா
இல்லைங்க, உங்களுக்காக கிரியை செஞ்சுட்டு இருக்கு பரலோகம் இந்த வேளையிலும் கூட. அல்லேலூயா. இந்த நிமிஷத்துல உங்களுக்காக பரலோகம் கிரியை செஞ்சுட்டு இருக்கு. அல்லேலூயா. உனக்காக பரலோகம் கிரியை செய்துட்டு இருக்கிறது நீ முதல்ல நம்பணும். உன் இருதயம் கடினப்படக்கூடாது, உன் இருதயம் அவிசுவாசத்துக்கு நேரா போக கூடாது. அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கணும். அதன் நிமித்தம் என்ன ஆச்சு தெரியுமா? இது 3 உனக்குள்ள இருந்துச்சுன்னா பரலோகம் உன்னை கடிந்து கொள். 3 உனக்குள்ள இருந்துச்சுன்னா பரலோகம் உன்னை, வசனம் அப்படிதான் இருக்கு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. பரலோகம் உனக்காக கிரியை செய்யறது நீ நம்பலைன்னா அடுத்து என்ன வரும் தெரியுமா? பனிஷ்மெண்ட் தான் வரும். பரலோகம் உனக்காக கிரியை செய்யறத நீ விசுவாசிக்கலைன்னா அதுக்கப்புறம் என்ன வரும் தெரியுமா? உனக்காக பரலோகம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்பாத வரைக்கும் பாருங்க, சீசர்கள் கூடி இருந்தாங்க. சீசர்கள் கூடி இருந்த அந்த இடத்துல கர்த்தர் தரிசனமாகிறாரு. தரிசனமாகிற இடத்துல ஒரு ஆள் மிஸ்ஸிங். யாரு? தோமா. தோமாவுக்காக மறுபடியும் பரலோகம் என்ன பண்ணுச்சு? தரிசனமாச்சு. கர்த்தர் தரிசனமானார். கர்த்தர் தரிசனமானதை தோமாவை பார்த்து கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உனக்காக பரலோகம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். நீ நம்புறது நம்பாததும் உன்னுடைய பிரச்சனையா இருந்தாலும் பரலோகம் உனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கும். தோமாவுக்காகவே ஸ்பெஷலா கர்த்தர் தரிசனமானார். தோமாவுக்காகவே ஸ்பெஷலா கர்த்தர் தரிசனமானார். பேதுருவுக்காக ஸ்பெஷலா கர்த்தர் தரிசனமானார். ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் தரிசனமானார். ஆமென். பவுலுக்காக கர்த்தர் தரிசனமானார். இப்படி ஒவ்வொருவருக்காக கர்த்தர் தரிசனமாகி கொண்டே இருக்கிறார். இன்று வரையிலும் கர்த்தர் தரிசனமாகி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உனக்காக பரலோகம் தரிசனமாயிட்டே இருக்கணும். செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணுதான். நீயும் நானும் கர்த்தரை நம்பணும். மோசே ஒருவேளை ஜனங்கள் நம்பாம போகலாம், ஆனா நீயும் நானும் கர்த்தரை நம்பணும். என்னோடு பேசுகிறவர் கர்த்தர், என்னோடு பேசுகிறவர் கர்த்தர், என்னோடு உறவாடுகிறவர் கர்த்தர் என்பதை நீயும் நானும் எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுது நமக்காக பரலோகம் கிரியை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். யார் நம்பினாலும் நம்பலைனாலும் நமக்காக பரலோகம் கிரியை செய்யும். யார் நம்பினாலும் நம்பலைனாலும் நமக்காக பரலோகம் கிரியை செய்யும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். சவுல் எருசலேமுக்கு வந்து சில நேரம் பாருங்களேன், சவுல் ஆண்டவரை தரிசித்தான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் சீசர்களோடு சேர பார்க்கும்போது சவுலை யார் என்ன பண்ணல? நம்பல. அல்லேலூயா. சவுலை என்ன பண்ணல? நம்பல. ஆண்டவரே சொன்னாலும் சில நேரம் நம்ப மாட்டோம். அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. நீ எப்போ நம்பி கிரியை செய்கிறாயோ, எப்போ நம்பி நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறாயோ அப்பொழுது உனக்காக பரலோகம் அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. கடல்ல நடந்த இயேசுவை பார்த்து பேதுரு சொல்றான், நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடக்க கட்டளையிடும். நடந்து வான்ற நம்புனா உடனே நடந்தான். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு பின்னாடி நடந்தது வேற. அல்லேலூயா. அப்ப எப்ப நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்புறியோ அப்போ உனக்காக பரலோகம் கிரியை செய்யும். உன்னை நம்பாதவர்களை நம்ப வைக்கிறது பரலோகத்தினுடைய வேலை. அது உன் வேலை கிடையாது. மற்றவங்க கிட்ட போயிட்டு என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, கர்த்தர் என் கூட பேசினாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட போய் சொல்லி உன்னை நம்ப வைக்கிறது உன் வேலை இல்லை. அதை செய்யறது பரலோகத்தினுடைய வேலை. நீயும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். கர்த்தருக்காய் எப்பொழுது நாம் நிற்கிறோமோ, எப்பொழுது அவரை நம்பி நிற்கிறோமோ, கீழ்ப்படிந்து நிற்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அவன் நம்பல இவன் நம்பல கவலைப்படாத. அவனை இவனை நம்ப வைக்கிறது கர்த்தருடைய வேலை. அவனை இவனை நம்ப வைக்கிறது கர்த்தருடைய வேலை. உன்னை நம்பாதவர்களை உன்னை நம்ப வைக்கிறது கர்த்தருடைய வேலை. நீ கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பு. நீ எப்போ கர்த்தரை நம்புறியோ அப்போ உனக்காக பரலோகம் கிரியை செய்யும். உன்னை நம்புகிற ஒரு கூட்டத்தை உனக்காக கர்த்தர் எழுப்பி தருவார். உன்னை விசுவாசிக்கிற கூட்டத்தை உனக்காக கர்த்தர் எழுப்பி தருவார். உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற கூட்டத்தை உனக்காக கர்த்தர் எழுப்பி தருவார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்புவதற்கு ஏதுவான ஒரு கூட்டத்தை கர்த்தர் உனக்காக எழுப்பி தருவார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார்ன்றதை, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார்ன்றதை நீ நம்பணும். அல்லேலூயா. அப்படி நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமா அதிசயமா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.